கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சபலம் பெற்று ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியும் தனாதிபதியுமாக இருக்கிறார். 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெற்று யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய தருணம் என்பது நினைப்பதை விட அதிரடியான வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும் தருணமாக அமைகிறது. இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, இரவு 11 மணி முடிவதற்குள் முழுமையாக இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். பார்த்தாலே போதும் 5 நிமிடங்களில் உங்களது வாழ்க்கை மாறிவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் கிடைப்பதோடு, வேண்டாம் என்று சொன்னாலும் உறுதியாகவே பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நவகிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சனி உட்பட எந்த ஒரு கிரகமும் தேவகுருவாக இருக்கும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. குரு பகவான் முழு சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் வானியல் அரசன் நவகிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் முழுமையாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் கிடைக்க போகிறது. குறிப்பாக அடுத்த 3 மாதங்களில் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய மாதங்களில் அபரிவிதமான மாற்றம் உண்டு. அதை தொடர்ந்து அக்டோபர் 19ஆம் தேதிக்கு பிறகு சப்தமஸ்தானத்தில் நுழைந்து கேதுவுடன் இணைந்து வலம் வர போகிறார். குரு பகவான் 7ஆம் இடத்தில் வலம் வந்தாலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு ஜென்மத்தில் இருப்பது மட்டும்தான் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்படாது. எனவே குரு பகவான் இந்த வேளையில் அமோகமான மாற்றங்களை உறுதியாகவே ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகுவதோடு பண வரவு அதிகரிக்கும். செலவுகள் வந்தாலும் அதை சமாளித்து சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. உள்ளத்தில் நினைத்த காரியத்தை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எதிர்ப்புகள் அனைத்தும் மிக பெரிய அளவில் விலக போகிறது. 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் எதிரிகள் அனைவரும் உதிரிகளாக மாறுவார்கள். எதிரிகளின் பலம் முழுமையாக குறைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எதை செய்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை பலமுறை யோசித்து வெற்றி நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று கடன் சார்ந்த சூழலில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குரு பகவான் உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் முழுமையாக நீங்கி பரிபூரண உடல் சுகத்தை பெறுவதோடு உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பல காரிய தடைகள் முழுமையாக தகர்த்தெறியப்படுவதோடு சிறப்பான வளர்ச்சி காணும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய தருணத்தில் கைகூட போகிறது. எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த தருணத்தில் பல விஷயங்களை செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை காண முடியும். மனபயம் நீங்கும், மனக்குழப்பம் விலகும், கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்டவை கட்டுக்குள் வருவதோடு எதையும் சமாளித்து உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் வரை துடிப்புடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. குரு பகவான் பரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்ல
மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை, உறுதியாகவே உச்சம் பெற்ற குருவின் சுப பார்வை கும்பராசிக்காரர்களுக்கு 2, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. தனஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 இடங்களில் கிடைக்கக்கூடிய வேளையில் 3 இடங்களும் புனிதம் அடைகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கும் குருவின் அமைவால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிச்சயம் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. குடும்ப முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி உண்டு. பண பற்றாக்குறை முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் வார்த்தைகளை அதிக கவனத்துடன் பயன்படுத்துவதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதோடு சிறப்பான வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வு கிடைக்க போகிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை தேடி வரும். குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த தருணத்தில் வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. எனவே உறுதியாகவே தனஸ்தானத்தை பார்க்கும் குருவின் அமைப்பால் குடும்ப வருமானம் உயரும். அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை முழுமையாக பார்க்கிறார். தொழிலில் முடக்கமாக இருந்த சூழல்கள் அனைத்தும் மாறும். மூடிய தொழிலை திறப்பு விழா நடத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. எதிர்கால நலத்தினை கருத்தில் கொண்டு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மேம்படுத்த முடியும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் முழுமையாக நீங்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. எதிர்பார்த்தபடியே லாபம் உங்களை தேடி வரும். தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் துவக்கத்திலிருந்தே தொழில் ரீதியான ஏராளமான வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. குருவின் பார்வை விரயஸ்தானத்தில் பதிவதால் நீண்ட தூர பயணங்கள் அனைத்தும் இனிமை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இந்த தருணத்தில் வெற்றி கிடைக்கும். இதுவரை அலைச்சல் அதிகமாக இருந்து வந்த சூழலில் அலைச்சல்களை குறைத்து ஆதாயம் நிறைந்த நல்ல தகவல்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. பணிபுரியும் இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சுய ஜாதகத்தில் தசாபதிகள் பலம் பெற்று சுக்கிர திசையோ அல்லது குரு திசையோ நடைபெற்றால் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அத்தனை தடைகளும் நீங்கி மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் பண பற்றாக்குறை முற்றிலும் நீங்குவதோடு ஆதாயம் நிறைந்த நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தொழில் ரீதியான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை சாதகமாக மேம்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடியவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள குரு பகவான் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குறிப்பாக அக்டோபர் 19ஆம் தேதி வரைக்குமே அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு 7இல் நுழைகிறார். எனவே அதற்கு முன்னதாக ஒரு முறை குரு பகவானினுடைய ஆலயமான ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். உச்சம் பெற்ற குருவின் அமைப்பால் பணமழை பொழியும். ஏராளமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனலாபத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.